Hi everyone, இன்னைக்கு 6 mistakes in one saree-ன்னு இந்த சாரியில தான் அந்த மிஸ்டேக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது சாரீ வந்து ப்ரீப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன ஒரு ஃபுல் அயன் கொடுத்துட்டு ஆஃப்டர் ப்ரீப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்போ மிடில் எனி ஃபோல்டு இருக்குது, அது இப்போ தனியாக அயன் பண்ணுன்ற டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பல்லு ப்ளீட்ஸ் வந்து அன்ஈவன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வராமல் இருக்க ஃபஸ்ட்டு பல்லு மட்டும் நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஒரு ஸ்மால் ஃபோல்டு பண்ணியும் பேர்ல் பின் வச்சு இப்படி செக்யூர் பண்ணிவிட்டு மேலேயும் அந்த ஃபோல்டில் ஒரு கிளிப் வச்சியும் செக்யூர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ப்ளீட்ஸு இப்படி லெஃப்ட் சைடு ஒரு 4 ஃபிங்கரும் அண்ட் ரைட் சைட்லேயும் ஒரு 4 ஃபிங்கர் வச்சு எடுக்கும்போது அன்ஈவன் பல்லு அலைன்மெண்ட்ஸ்லாம் வந்து வராது. இப்போ பல்லு ஷோல்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பல்லுவோட ஷோல்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிளேஸ் கிட்ட எல்லாமே சேர்த்து பின் பண்ணாமல் ஒரு பல்லுக்கு நடுவில் ஒரு மைன்யூட் ஸ்பேஸ் விட்டு இப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பின் செக்யூர் பண்ணுறதால ஷோல்டர் கிட்ட வெயிட்டாக இல்லாமல் அந்த அலைன்மெண்ட்டும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இப்போ செஸ்ட் பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து கிளிப் செக்யூர் பண்ணாமல் இப்போ இந்த ப்ளீட்ஸ் அப்படியே க்ராஸ் பண்ணி அப்புறம் ஒரு கிளிப்பை வந்து செக்யூர் பண்ணும்போது இந்த சைடில் வந்து ஃபோல்டு இல்லாமல் இருக்கும். நீங்கள் அயன் பண்ணும்போது அந்த ஃபோல்டு இருக்காது. இப்போ செஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறமா டைரக்ட் அயனிங் கொடுக்காம டேபிளில் இப்படி செக் பண்ணி வித் ஸ்டீம் அயனிங்கும் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் மேட்டர் டவல் யூஸ் பண்ணி அயனிங் பண்ணும்போது சாரீ சேஃபாகவும் வித் கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஃபைனலி சென்டர் ப்ளீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது எல்லாம் ஃபோல்டு குட்டி குட்டியாக எடுக்கும்போது லாஸ்ட் ஃபோல்ட் பின் முடிகிற பிளேஸ் கிட்ட இப்போ இந்த வீடியோவில்